ரெண்டு ரகம் இருக்குல்ல, இந்த நல்லவன் கெட்டவன். இதுல எந்த ரகம்னா நம்ம? டேய் அப்படிலாம் ஒண்ணு கிடையாதுடா. எனக்கு தெரிஞ்சு ரெண்டே ரகம். ஒன்னு மாட்டினவன், இன்னும் ஒன்னு மாட்டாதவன். வரலாறு முக்கியம். நல்லா இருக்கு. ஜீவா நல்லா ஸ்டைலாக இருக்காப்புல. முகமுடிக்கு அப்புறம் ஜீவா ரொம்ப ஸ்டைலாக இருக்கு, அம்சமாக இருக்காரு, நல்லா பண்ணியிருக்காரு. லவ்லேயே டிஃப்ரெண்ட்டாக லவ் ஸ்டோரி எடுத்துக்கிறாப்புல. யானி இதுக்கப்புறம் இந்த படம் நல்லா ஹிட் ஆகும். இதுக்கப்புறம் வந்து காமெடி ஓவராக வீட்டு கணேசன் இவரும் பயங்கரமாக ஜோக் வச்சுக்கிறாங்க. காமெடி இந்த டபுள் மீனிங்லாம் கிடையாது, லைட்டாக தான். ஹீரோ நல்லா இருக்காங்க. ஒரு இன்டர்வல் முன்னாடி ஒரு பாட்டு சீன் இருக்குது, லவ்வும் சோகமும். அது செம்மையாக பண்ணியிருக்காங்க. பாலா சார் ஒரு சாங் பண்ணியிருக்காரு. 2 பாட்டு இருக்குது, செம்ம ஹிட் ஆகும். ஜீவாவுக்கு இந்த படம் ரொம்ப ஹிட் ஆகும் எனக்கு தெரிஞ்சு. வரலாறு முக்கியம்னா அதான் சொல்றது, இந்த லவ் டிஃப்ரெண்டா லவ் பண்றது வரலாறு முக்கியம். வரலாறு முக்கியம், டிஃப்ரெண்டா லவ் பண்றாங்க இந்த வாட்டி ஜீவா, அதனால வரலாறு முக்கியம். ஃபேமிலிக்கோசம் லவ் கூட விட்டு கொடுத்துட்டு போறாப்புல. ஆனா திடீர்னு பார்த்தா திருப்பியும் சேர்ந்து தூக்கிறாருப்புல பொண்ணு. குடும்பமாக கஷ்டப்படக்கூடாது, நானும் கஷ்டப்படக்கூடாதுன்ற ஒரு ஸ்டோரி எடுத்துக்கிறாரு. நல்லா சூப்பராக இருக்குங்க போல. கேஎஸ் ரவிசந்திரன் நல்லா பண்ணியிருக்காங்க. சரண்யா மாறன் நல்லா பண்ணியிருக்காங்க. ஹீரோனி வேறு லெவலில், சின்ன பொண்ணு தான் ஆனால் சூப்பராக பண்ணியிருக்காங்க. ஃபஸ்ட்டு படம் போல நல்லா ஸ்டைலாக பண்ணிடுறாங்க. கிளாமரெல்லாம் இல்லை, மீடியமாக தான் இருக்காங்க. அவங்க ஸ்டைலுக்கு அது போதும். ஜீவா சாருக்கு செம செட் ஆவாங்க. அவங்க தான் சார் ஃபஸ்ட் ஹீரோனி மாதிரி காட்டுவாங்க. காட்டின ஃபஸ்ட்டு நிமிஷத்துலேயே ஜீவா அவங்கள தான் உஷார் பண்ணாப்புல. அதுக்கப்புறம் ஜஸ்ட் ஒரு 5 நிமிஷத்தில் செகண்ட் இயர் ஹீரோனியை காட்டுவாங்க, அவங்கள உஷார் பண்ணுறாப்புல. அதுக்கப்புறம் அவங்ககிட்டே சொல்லுவாப்புல இந்தமாரி. ஆனால் அவங்க 2 பேரும் அக்கா தங்கச்சி தான். அக்கா தங்கச்சி தான். ஜீவா இந்த எனக்கு தெரிஞ்சு இந்த படம் செம ஹிட் ஆகும். ஏன்னா அவர் நச்சப்படுத்திலே இது ஒரு டிஃப்ரெண்டான படம். நல்லா ஸ்டோரியாக நல்லா இருக்குது. ஃபேமிலி ஆடியன்ஸாக நல்லா டைம் போகும் தராத படம் பார்க்கலாம். நல்லா சூப்பராக இருக்குது. காமெடி வந்து வீட்டு கணேசும் நம்ம ஜீவாவும் பயங்கரமாக கலாச்சிடுறாங்க. மாற்றி கவுண்ட்ரு, செம கவுண்ட்ரு. படம் ஸ்டார்டிங்லேருந்து 2 பேரும் எங்கேயுமே போர் அடிக்காமல் போகுதுங்க. ஆனால் ஜஸ்ட் நான் ஒரு 10 நிமிஷம் முன்னாடி தான் போனேன். காமெடி ஆக்ட்ரஸ் சில பேர் இருக்காங்க, அந்த விஜய் டிவி பண்ணுறவங்களாம், அவங்களாம் வேறு லெவலில் பண்ணிடுறாங்க. எல்லாமே ஒரு லாஸ்ட்டாக ஃபைனலாக அவங்கள மொத்தமாக சேர்த்து வேறு லெவலில் கல்யாணத்தில் கலக்கிட்டாங்க போல. ஃபேமிலி தூக்குறது ஃபேமிலி ஆடியன்ஸே கண்டிப்பாக பார்க்கலாம் படம். நல்லா இருந்துச்சு படம். ஆமாம், அது டைட்டில் சம்மந்தமாக தான் இருக்குது. அது என்ன வரலாறுன்னா, அவங்க அப்பாலேருந்து எல்லாமே எக்ஸை வந்து ஒரு கலெக்ஷன்ஸ் வந்து அது ஒரு இது வச்சுருப்பாங்க. அது பார்த்தீங்கன்னா நல்லாயிருக்கும். அதுக்கு ஒரு லிங்க் வச்சுருக்காங்க, அது நல்லாயிருக்கும். இல்லை, எக்ஸு சம்மந்தமான ஸ்டோரிலாம் கிடையாது. இது ஒரு லவ் ஸ்டோரி தான். ஒரு எஸ்எம்எஸ் மாதிரி. இது எஸ்எம்எஸ் லவ் கூட இருக்கும், இதில் கொஞ்சம் கம்மியாக இருக்கும். ஆனால் கம்மியாக இருக்கும். காமெடி வந்து இதில் அல்ட்டியாக இருக்கும். இதில் ஃபுல்லாகவே வந்து பயங்கரமான காமெடி பண்ணியிருப்பாங்க. பிடிவி இவங்க காம்போ வந்து சூப்பராக இருக்கும். காம்போ நல்லா இருக்கும். இல்லை, காமெடி கலந்த ஒரு லவ் ஸ்டோரி. அதாவது என்னன்னா, துபாயிலேருந்து மாப்பிள்ள வர்றாங்கல்ல, அவங்கள வச்சு ஒரு ஸ்டோரி ஃபன்னா பண்ணியிருக்காங்க. நல்லா இருக்கும். ஆமாம், இது இன்னும் வச்சு செஞ்சுருக்காங்க அந்த படத்தில். நல்லா இருக்கும். அது ஒரு ட்விஸ்ட் வச்சிருக்காங்க. அது நான் சொல்லிட்டேன்னா அது உங்களுக்கு இதாக இருக்கும். ஆமாம், ரியாலிட்டியில் என்ன நடக்குமோ அதை அப்படியே காமிச்சிருக்காங்க. கொஞ்சம் காமெடி கலந்து கொஞ்சம் என்ஹான்ஸ் பண்ணி காமிச்சிருக்காங்க. நல்லா இருக்கும். ஹீரோயின் நல்லா தான் பண்ணியிருக்காங்க, பெர்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. ஹீரோயின் கூட இன்னொருத்தி அந்த டிக்டாக்ல ஒரு பொண்ணு வருமே, அந்த பொண்ணு நல்லா பண்ணிருந்துச்சு. ஆமாம், பிரியங்கா அவங்க இருந்துச்சு. ஹீரோயினே இவங்க பொண்ணோட தங்கச்சி, அவங்களாம் விட ஜீவாவுக்கு தங்கச்சி ஒரு பொண்ணு இருந்துச்சு. அந்த பொண்ணு நல்லா இருந்துச்சு. அது அந்த பொண்ணு எனக்கும் தெரியல, அந்த பொண்ணு பார்க்க நல்லா இருந்தாங்க. ஆமாம், பர்ஃபார்மன்ஸ் நல்லா இருந்துச்சு. கண்டிப்பாக இருக்கும் ப்ரோ. காஃபி வித் காதல் கம்பேர் பண்ணுறது இது ரொம்ப நல்லாவே இருக்கும். ஃபேமிலி ஆடியன்ஸ் பார்க்கலாம் ப்ரோ. வரலாறு முக்கியம். நல்லா இருக்குது சார். நல்ல படம், எல்லாருமே பார்க்கலாம். எல்லாரும் பார்க்குற படம் தான். லவ் சப்ஜெக்ட் தான். லவ் சப்ஜெக்ட். ஆமாம், லேக்லாம் அவ்வளோ ஒரு காமெடியாகவே போயிட்டுருக்கு. நல்லா காமெடி பண்ணியிருக்காங்க. இதில் கொஞ்சம் நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், ட்விஸ்ட்லாம் எதுவுமே இல்லை சார். நார்மலாக ஃபன் பண்ணுற படம் தான் இது. ட்விஸ்ட்டு அது ஏதாவது மாற்றமெல்லாம் இல்லை. நல்லா காமெடியாக போயிட்டுருக்கு. பாட்டெலாம் சூப்பராக இருக்குது. டான்ஸ் நல்லா பண்ணியிருக்கா. ஜீவா சார் நல்லா பண்ணியிருக்காரு. காமெடிலாம் எஸ்எம்எஸ்க்கு அப்புறம் இதில் ரொம்ப நல்லா ஒர்க் அவுட் ஆகிருக்கு. 2 பேருமே நல்லா பண்ணியிருக்காங்க. ஆமாம், நல்லா இருக்கு. எல்லாரும் வந்து பாருங்கன்னு சொல்லலாம். படம் எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. ஜீவா
நல்லா தான் நடிச்சிருக்காரு. ரெண்டு ஹீரோயின் பாத்தீங்களா எப்படியா? நீங்க விதமான ஸ்டோரி படம். லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி. படம் இன்ட்ரஸ்டிங்கா போகுது, இடையில லாகிங் ஏதாவது இருக்கா? இன்ட்ரெஸ்டிங்கா தான் போகுது, காமெடியா போகுது. சாங்லாம் நல்லா இருக்கா? நல்லா இருக்கு படம். படம் நல்லா இருக்கு. என்ன விதமான ஒரு ஸ்டோரி இது? அவர் சொல்ல தெரியல, ஆனா நல்லா இருக்கு படம். லவ் ஸ்டோரி தான். லவ் ஸ்டோரி. லவ் ஸ்டோரி. த்ரில்லிங் இந்த மாதிரி ஏதாவது? ஃபைட் சீன்லாம் வருது. ஃபைட் சீன்லாம் வருது. சாங்லாம் வந்துட்டே இருக்கா? படம் எப்படி இருக்கு? சூப்பரா இருந்துச்சு படம். ஜீவா சார் எப்படி நடிச்சிருக்காங்க? சூப்பரா இருந்துச்சு. ரெண்டு ஹீரோயின் இருக்கு, புது ஹீரோயின். எந்த ஹீரோயின் அழகா இருக்கு? என்ன சிரிக்கிற? எதுவுமே இல்லையா? சரி ஓகே, கதை எந்த மாதிரி கதை? புரியல எனக்கு. புரியல. கதை புரியல உனக்கு? இந்த படம் இன்ட்ரெஸ்டிங்கா போச்சா? இன்ட்ரெஸ்டிங்கா தான் போச்சு. காமெடி சீன்ஸ், ஆக்ஷன் சீன்ஸ். என்ன ரிலேட்டட் ஸ்டோரி? ஒரு மாதிரி த்ரில்லிங்கா போதா? லவ் ஸ்டோரி மாதிரி? லவ் ஸ்டோரி. இல்ல லவ் ஸ்டோரி. படத்துல ஏதாவது சாங்ஸ்லாம் நல்லா இருந்துச்சா? ரெண்டு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. ரெண்டு சாங்ஸ் நல்லா இருந்துச்சு. படத்துல காமெடி சீன்லாம் எப்படி இருந்துச்சு? சூப்பரா இருந்துச்சு. எல்லா சீன் நல்லா வீட்டி கணேசன், வீட்டி கணேஷ், ஜீவா சார். நல்லா பார்த்து என்ஜாய் பண்ணேன். ஓகேடா ப்ரோ, தேங்க்ஸ். படம் நல்லா இருக்கு ப்ரோ. ஃபுல் காமெடி மூவி தான், சூப்பரா இருந்தது. ஆமா, அதான் அவங்க லவ் பண்றாரு, அவங்க எப்படி சேர்றாங்க அப்படிங்கிறத சும்மா அந்த ஜேர்னியை காமெடியா ஜாலியா சொல்லியிருக்காங்க, அவ்வளவுதான். அதைத்தான் ப்ரோ நானும் யோசிச்சுக்கிட்டே வந்தேன், எதுக்கு இந்த பேரை வச்சாங்கன்னு. படத்துக்கு கதைக்கு அந்த டைட்டிலுக்கு சம்மந்தமே இல்லை ப்ரோ. சம்மந்தமே ஆயிடும். இல்லை இது த்ரூ அவுட் காமெடி மூவி தான். லேக்லாம் எனக்கு எங்கேயுமே தெரியல. இப்போ வேற ஏதாவது ஜானர் படமாக இருந்தால் இந்த இடத்துல வளவலாம் இழுக்கிறாங்கடா கடுப்பாதுரா அப்படின்னு சொல்லி தோணும். இது ஃபுல்லாக காமெடி மூவி. ஒரு இடத்துல சிரிப்பு வரலனாலும் ஒரு இடத்துல சிரிப்பு வருது, அப்படியே போயிட்டே இருக்காது, ஃப்ளோவாக போயிட்டு இருக்கு. எல்லாமே ஒர்க் அவுட் ஆயிருக்கு. அவங்க அதான் எனக்கு அந்த ரைட்டிங் பெட்டராக இருக்குது இந்த மாதிரி தோணுது. நல்லா இருக்குது, எல்லாரும் காமெடி ஒர்க் அவுட் ஆயிருக்கு. ஒவ்வொரு சின்ன சின்ன சீன் மட்டும் கிரிஞ்சாக தோணும். நீங்கள் அந்த எல்லாருமே அந்த அதே கேட்டுக்கிட்டு இருக்காங்க. அந்த லேடி கேட்டை போட்டிருக்காருல, அது ஜீவா எப்படி அது எப்படி இருக்குது, அது எப்படி இருக்குது, அது எனக்கு என்னமோ முன்னாடியில் பழைய படத்துலாம் பார்த்த மாதிரியே தான் ஃபீல் ஆச்சு. அந்த சீன் மட்டும் கொஞ்சம் கொஞ்சம் லேக் இருந்த மாதிரி இருந்து, மற்றபடி எல்லாம் இடத்துல சூப்பராக ஜாலியாக போச்சு. ஆமாம் ஓ, அதை விட இதில் சூப்பராக வரும் ஆளு. அது மூணு ஹீரோ, ரெண்டு ஹீரோயின். ஆமாம், ஒருத்தவங்க தங்கச்சி கேரக்டரு, இன்னொருத்தவங்க வந்து அவங்க அக்கா கேரக்டர், அவங்க தான் ஹீரோயின். இன்னொருத்தவங்க உங்களுக்கு தெரியாத ஒன்று சொல்கிறேன், ஹீரோயினோட அம்மா ஒருத்தவங்க நடிச்சிருக்காங்க. அவங்க நம்ம பிக் பாஸ் ரச்சிதா இருக்காங்களே, அவங்களோட தங்கச்சி மாதிரியே இருக்காங்க. அவங்களும் சூப்பராக இருக்காங்க. அவங்க உண்மையிலே கேரளா நினைக்கிறேன். அவங்க இல்லை ப்ரோ, இது ஜாலியான படம், காமெடி படம், பசங்களுக்கு ரொம்ப ஃபுல்லாக ஜாலியாக என்ஜாய் பண்ணிட்டு வரலாம். ஆனால் 18+ சீன்ஸ்னா எதுவுமே கிடையாது. ஃபேமிலி வந்து அவங்க காமெடி படம் பார்க்கணும்னு வச்சாங்கன்னா வந்து பார்க்கலாம். அந்த காண்டம், செக்ஸ் எஜுகேஷனு, அந்த மாதிரி வந்து சும்மா அந்த நம்ம ட்ரெய்லரில் இவர் ETV கணேஷ் கோடு போடுவார்ல, அந்த கோடு படம் ஃபுல்லாக போட்டுக்கிட்டே இருப்பார். மற்றபடி பெட் சீன்ஸோ 18+ சீன்ஸோ எதுவும் பெருசாக கிடையாது. ஜாலியான படம். ஆமாம்.